புதிய செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். திருட்டு வீடியோ பிரச்சினைக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படும். மும்பையில் தேசிய திரைப்பட அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பிரதமர் உரை. காவல்துறையினருக்கு ஏற்படும் மன அழுத்தங்களை போக்க தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் துறை உதவ வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ காவல்துறையில் பெண்களுக்கு 20% இடம் ஒதுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். JEE எனப்படும் கூட்டு நுழைவுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். ஆண்டிற்குள் முதற்கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க வழித்தடத்தை முடிக்க திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் தகவல். விரிவான செய்திகள். திரைப்படங்களும் சமுதாயமும் ஒன்றை ஒன்று பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். திரைப்படங்களைப் போலவே இந்தியாவும் காலச்சூழல்களுக்கு ஏற்ப மாறி வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தாதர் நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்திற்கும் மும்பைக்கும் இன்று பயணம் மேற்கொண்டார். மும்பையில் இந்திய திரைப்படங்கள் குறித்த தேசிய அருங்காட்சியகத்தை பிரதமர் திறந்து வைத்தார். 140 கோடி ரூபாய் செலவில் மிக நவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. நூற்றாண்டு கண்ட இந்திய திரைப்படத்துறை கடந்து வந்த பாதையை அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு வரலாற்று சம்பவங்கள், திரைப்படத்துறையின் அம்சங்களை உள்ளடக்கி இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள தேசிய திரைப்பட கழகத்தின் வளாகத்தில் 19ஆம் நூற்றாண்டின் வரலாற்று சிறப்புமிக்க குல்ஷன் மஹால் கட்டிடத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர், நாடு எதிர்நோக்கும் சவால்களுக்கு உரிய தீர்வுகளை கண்டு வருவதாக குறிப்பிட்டார். லட்சக்கணக்கான பிரச்சனைகள் உள்ளன என்றால் அவற்றுக்கு கோடிக்கணக்கான தீர்வுகளும் இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். இந்திய வரலாற்றில் திரைப்படங்களுக்கு முக்கிய பங்குண்டு என்று கூறிய அவர், வெளிநாடுகளிலும் இந்திய திரைப்படங்களுக்கு வரவேற்பு இருப்பதை சுட்டிக்காட்டினார். திருட்டு வீடியோ பிரச்சினைக்கு கடுமையான தண்டனைகள் அளிக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். படப்பிடிப்புக்கு அனுமதி வாங்குவது உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டு வருவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார அமைப்பு உச்சி மாநாட்டைப் போல இந்தியாவில் உலக திரைப்பட உச்சி மாநாடு நடத்த வாய்ப்புள்ளது என்று நரேந்திர மோடி கூறினார். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு திரைப்படங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய பிரதமர், ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் அது வழங்குகிறது என்று தெரிவித்தார். இந்த விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். लेकिन पिछले कुछ वर्षों से ये सिलसिला बदला। टियर 2, टियर 3 शहर के कस्बों से और सामान्य परिवार से ऐसे होनहार नौजवान आ रहे हैं जो पूरी फिल्म इंडस्ट्री को एक नई जान दे रहे हैं, अपनी कला के माध्यम से, अपने कौशल्य के माध्यम से। और वैसे भी, और ये जो मैं कह रहा हूं, முன்னதாக தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேச தலைநகர் சில்வாசாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஊழலை ஒழிக்கும் தமது நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகள் கோபமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி தமக்கு எதிரானது அல்ல என்றும் நாட்டு மக்களின் நலனுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பிஜேபிக்கு ஒரு MLA தான் உள்ள நிலையில் அங்குள்ள ஆளும் கட்சி பிஜேபியை கண்டு அஞ்சுவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். महीने में मैं आपके बीच आया था तो अनेक योजनाओं का शिलान्यास किया था। मुझे खुशी है कि इतने कम समय में अधिकांश का कार्य पूरा कर लिया गया है और उनमें से कई का आज लोकार्पण किया जा रहा है। आज जब एक बार फिर आपके बीच हूं तो यहां 1400 करोड़ रुपये से
குஜராத் மாநிலத்தில் ஹாஜிராவில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த வளாகத்தில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் 100 ஹோவிட்சர் கவச பீரங்கிகள் K9 வைஜ்ரா-T என்ற பெயரில் தயாரிக்கப்பட உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்தி நகருக்கு அருகே உள்ள ரைசான் கிராமத்தில் வசிக்கும் தமது தாயாரை சென்று பார்த்து வாழ்த்து பெற்றார். அங்கு 30 நிமிடம் தங்கியிருந்த பிரதமர் தாயாருடனும் குடும்பத்தினருடனும் அளவளாவினார். முன்னதாக சாய்லி என்ற இடத்தில் மருத்துவக் கல்லூரி ஒன்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மருத்துவ வசதிகளை வழங்கும் ஆரோக்கியா செயலியையும் வீடுதோறும் சென்று அன்றாடம் குப்பைகளை சேகரிக்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் தெற்கு குஜராத்தில் நவ்சாரி பகுதியில் நிரோலி புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நவீன புற்றுநோய் மருத்துவமனை அப்பகுதி மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். மன அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினரிடையே தற்கொலையை தடுக்க தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் துறை உதவ வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று பெங்களூருவில் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் துறையின் 23வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். மத்திய மாநில ஆயுதப்படைகள் நாட்டின் பாதுகாப்பு சேவையில் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் அவர்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் இத்தகைய பயிற்சி நிறுவனங்கள் மூலம் ஆலோசனை வழங்குவதால் அவர்களிடையே ஏற்படும் தற்கொலை மற்றும் பல்வேறு சிக்கலான சூழ்நிலையும் அவர்கள் பணியாற்ற ஏதுவாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் இந்த நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படை வீரர்களுக்கு இதுபோன்ற பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே இந்த நிறுவனம் தமிழ்நாடு காவல்துறையின் குடும்பத்தினருக்கு இத்தகைய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் நினைவு கூர்ந்தார். இராணுவ காவல்துறையில் 20% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ட்விட்டரில் இத்தகவலை தெரிவித்துள்ள அவர் முதன்முறையாக அதிகாரி அந்தஸ்துக்கு கீழ் உள்ள பணியாளர் பணியிடங்களில் பெண்களை சேர்க்க அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவு காரணமாக ஆயுதப்படைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் உயரும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பெண் காவலர்களின் பணி பாலியல் தொடர்பான வழக்குகளில் புலனாய்வுக்கு உதவுவதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இராணுவத்தில் மருத்துவம், சட்டம், கல்வியியல், சமிக்ஞை மற்றும் பொறியியல் பிரிவுகளில் பெண்கள் பணியமர்த்தப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. JEE எனப்படும் கூட்டு நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இதனை புதுதில்லியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டார். ட்விட்டர் மூலம் இதனை வெளியிட்டுள்ள அவர் 15 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் 2 தேர்வுகளில் மதிப்பெண்களை கருத்தில் கொண்டு மாணவர்களின் தரவரிசை வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். முதன்முறையாக தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் தேர்வு குறித்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காக மத்திய அரசு இந்த முறையை கடைபிடிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுவதில் தேசிய மாணவர் படை முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் சுபாஷ் பாம்ரே கூறியுள்ளார். தில்லி கண்டோன்மெண்ட் கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் குடியரசு தின முகாமை பார்வையிட்ட அமைச்சர் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒழுக்கம், பண்பாடு, துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை தேசிய மாணவர் படை வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நடந்த அணிவகுப்பை அமைச்சர் பார்வையிட்டார். சமூக விழிப்புணர்வை மையமாக கொண்ட கலை நிகழ்ச்சிகளையும் அவர் பார்வையிட்டார். மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் முன்முயற்சியை செக் குடியரசின் பிரதமர் பாராட்டியுள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள செக் குடியரசு பிரதமர் ஆண்ட்ரிச் பாபிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் நல்ல உத்தி என கூறியுள்ளார். புனேயில் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய கல்வி மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மற்றும் செக் குடியரசு இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். செக் குடியரசு ஏற்றுமதி சார்ந்த ஒரு நாடு என்றும் ஏற்றுமதி மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீடு இடையேயான விகிதம் மிக அதிகமான நாடு என்றும் அவர் கூறினார்.
ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத்தின் இடைக்கால ஜாமீனை தில்லி நீதிமன்றம் இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஐஆர்சிடிசி ஊழல் வழக்குகள் தொடர்பான இந்த ஜாமீன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி ராப்ரி தேவி, மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கும் சிபிஐ வழக்கில் தனி நீதிபதி அருண் பரத்வாஜ் இடைக்கால ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார். ஐஆர்சிடிசி ஊழல் வழக்குகளை சிபிஐயும் அமலாக்க இயக்ககமும் பதிவு செய்துள்ளன. ஐஆர்சிடிசி விடுதிகளின் செயல்பாட்டு ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனங்களுக்கு அளித்ததில் முறைகேடுகள் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லாலு பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்குகளில் இவர்களின் முறையான ஜாமீன் மனு மீது இம்மாதம் 28ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும். வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றிணைந்து சந்திப்பது என 10க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் உறுதி பூண்டுள்ளன. கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட பேரணியில் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் பேசிய மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து தமது கட்சி செயல்படும் என்று கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்த மம்தா பானர்ஜி, பிரதமர் யார் என்பது குறித்து தேர்தலுக்கு பின்பு முடிவு செய்யப்படும் என்றார். மத்திய அரசை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து குற்றச்சாட்டுகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக அவர் குறை கூறினார். இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவின் ஒற்றுமையை நிலைநாட்ட தாங்கள் ஒன்று கூடியிருப்பதாக கூறினார். அரசியல், ஆன்மீகம், இலக்கியம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் ஒற்றுமை உள்ளதாக கூறிய மு.க. ஸ்டாலின், ஜனநாயகத்தை காப்பதே நமது தாரக மந்திரம் என்று தெரிவித்தார். இங்கு கூடியுள்ள கட்சிகள் பலவாக இருந்தாலும் அவற்றின் சிந்தனை ஒன்றாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடகங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று மக்களவை, மாநிலங்களவை மற்றும் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் சிறப்பாக பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2019ஆம் ஆண்டுக்கான 10வது சன்சாத் ரத்னா விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்கள் இன்னும் சில பகுதிகளில் பெரும்பாலான மக்களை சென்றடையவில்லை என்று கூறிய அவர், அது குறித்த விழிப்புணர்வை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். 125 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 50 விழுக்காடு உள்ளதாகவும், இவர்களில் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடுபவர்களாக உள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். வேலை தேடுவதை விடுத்து அவர்களை வேலை கொடுப்பவர்களாக மாற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் முன்னாள் நிதித்துறை நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் வீரப்ப மொய்லி, மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன், மக்களவை உறுப்பினர் அனுராக் தாக்கூர், நிஷிகாந்த் துபே உள்ளிட்டோருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதிகள் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டிற்குள் முதற்கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க வழித்தடத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் பங்கஜ்குமார் பன்சல் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் பணிகள் நிறைவடைந்துள்ளது என்றும் இதில் ரயில்கள் விரைவில் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பாதையில் பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வு நடைபெறுவதாக அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் 100% பாதுகாப்பாக இயங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் மனோகரன், டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை வழித்தடத்தில் ஆய்வுக்கு பின்னர் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். அதன் பிறகு விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை மார்க்கத்தில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையிலான 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட உள்ள மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் 1000 விளக்கு, எல்ஐசி, அரசினர் தோட்டம், சென்ட்ரல், உயர்நீதிமன்றம், மண்ணடி, வண்ணாரப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பழம்பெரும் இராணுவ வீரர்கள் தினம் இன்று சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை இராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளியின் முன்னாள் தளபதி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் போபி மேத்யூஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்நாடு மற்றும் அந்தமான் தேசிய மாணவர் படையின் துணை தலைமை இயக்குநர் கமோடார் வி.கே. கார்க், அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் என். தியாகராஜன்,
சென்னை தொலைக்காட்சி நிலைய துணை தலைமை இயக்குனர் தானுபலிங்கம், செய்தி பிரிவு இயக்குனர் எம். அண்ணாதுரை, நிகழ்ச்சி பிரிவு இயக்குனர் டாக்டர் வசுமதி, திரைப்பட நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான நாசர் மற்றும் தூர்தர்ஷன் அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். பெருந்திரளான முன்னாள் இராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இராணுவத்தில் கடமையாற்றிய போது உயிர் தியாகம் செய்த வீரர்களின் உறவினர்களும் கை கால்களை இழந்த இராணுவ வீரர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கார்த்திகேயன், அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் பழம்பெரும் இராணுவ வீரர்கள் தினம் கொண்டாடப்படுவது பற்றி விவரித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த அறிக்கையை தயார் செய்வதனுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு அளவில் நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இந்த சிக்கலுக்கு, இந்த நிலைமைக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவிஞர் சி. வேலுமணி எழுதிய நூல் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் நூலை வெளியிட்டு பேசினார். தனியார் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் நூலை பெற்றுக்கொண்டார். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் கோ. விஜயராகவன், மாநில தகவல் ஆணையர் பிரதாப் குமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், ராமநாதபுரம் கீழக்கரை சாலையில் ரயில்வே கேட் அருகே 25 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். அச்சுந்தன் வயல் முதல் பட்டணம் காத்தான் வரை 34 கோடி ரூபாய் மதிப்பில் சாலையை மேம்படுத்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த மாதம் தமிழகம் வர இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி SC பிரிவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருவதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் எந்த நிறுவனமும் தொழில் தொடங்கவில்லை என்றும் அவர் கூறினார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது ஓர் அரசியல் ஸ்டண்ட் என திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளிக்க கோரி பட்டாசு தொழிலாளர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தி வரும் போராட்டம் 75 நாட்களுக்கும் மேலாக தொடர்கிறது. பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் பட்டாசு தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 8 லட்சம் பேர் வாழ்ந்து வருவதாகவும், அவர்கள் அனைவரையும் இந்த விதிமுறைகள் தற்போது வீதிக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில சுயாட்சி பற்றி பேசி வந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை ஒன்றுபட்ட இந்தியா என்று பேச வைத்தது பிரதமர் மோடியின் சாதனை என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியை பார்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் பயந்து போய் உள்ளதாக கூறினார். தமிழை தவிர வேறு மொழியை கற்க மாட்டேன் என்று கூறும் ஸ்டாலின் வங்க மொழியில் பேச வைத்தது மோடியே என்று அவர் கூறினார். பெரியாரை பற்றி பேசியவரை விவேகானந்தர் பற்றி பேச வைத்ததும் மோடியின் சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். உதிரி கட்சிகளை ஒன்றாக சேர்த்து வைத்ததிலும் மோடியின் பலம் உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், யார் பிரதமர் என்று முடிவெடுக்கும் போது இந்த கூட்டணி உருக்குலைந்து போகும் என்று குறிப்பிட்டார். சமூக ரீதியிலான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் எனப்படும் வசதி படைத்தோர் என்ற அளவுகோல் எந்த வகையிலும் இடம்பெறக்கூடாது என்று திராவிடர் கழகம் அழைத்திருந்த இடஒதுக்கீடு கூட்டத்தில் கட்சிகள் வலியுறுத்தின. சென்னையில் இன்று நடைபெற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பல்வேறு கட்சிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றன.
இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோல் அனுமதிக்கப்பட்டால் பின்னர் ஷெட்யூல்டு வகுப்பு, பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிலும் இந்த அளவுகோல் திணிக்கப்படும் ஆபத்து உள்ளது என்று கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தொல் திருமாவளவன், ஆ. ராசா, ஜவாஹருல்லா ஆகியோர் வலியுறுத்தினர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள அமெரிக்க குழுவின் பயணத்தை அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவின் அரசு செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ள நிலைமையை காரணம் காட்டி இந்த பயணத்திற்கு அதிபர் தடை விதித்துள்ளார். டாவோஸ் 4 நாள் கூட்டம் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அமெரிக்க குழுவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே காரணத்திற்காக அதிபர் ஒரு வாரத்திற்கு முன்னதாக தனது சுவிட்சர்லாந்து பயணத்தை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரசு நடைமுறை முடக்கம் சென்ற மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. மெக்சிகோ எல்லையில் சுவர் அமைப்பதற்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்காததால் செலவின கோரிக்கையில் அதிபர் கையெழுத்திடாததை அடுத்து அரசு செயல்பாடு முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிணக்குக்கு முடிவு காண நாடாளுமன்றத்தின் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் முன்வரவில்லை. மெக்சிகோ நாட்டின் மத்திய மாகாணமான ஹிடால்கோவில் பழுதுபட்டிருந்த எரிபொருள் குழாய் வெடித்ததில் 20 பேர் கொல்லப்பட்டனர். 71 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த எண்ணிக்கை பூர்வாங்க அறிக்கைகள் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஹிடால்கோ மாகாண ஆளுநர் ஒமர் ஃபயத் தெரிவித்தார். மெக்சிகோ நகரத்தின் அருகே உள்ள சிறிய நகரத்தில் எண்ணெய் குழாய்களில் திருடர்கள் சட்டவிரோதமாக துளையிடத் தொடங்கிய போது அது வெடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஓப்ரடார் எரிபொருள் திருட்டுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு அரசின் அனைத்து துறையினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கிடையே உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கூறியிருக்கிறார். ஐநா தலைமையிடம் அமைந்துள்ள நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற தமது நல்லெண்ணங்களை தெரிவித்து வந்த போதிலும் இந்த வகையில் வெற்றி கிட்டவில்லை என்றார். சர்வதேச விவகாரங்களில் இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது என்பதால் இவை தங்களுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை பேச்சுக்கள் மூலம் தீர்த்து கொள்ளும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அந்நாட்டு அரசுடன் தாலிபான் இயக்கம் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் என்று ஜாபுல் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் அரசும் நாட்டில் ரத்தம் சிந்துவதை தடுக்க தீவிரவாதிகளுடன் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். 14 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உரிய தருணம் இது என்று மக்கள் குறிப்பிட்டுள்ளதாக டோலோ செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு 23 தங்கம், 32 வெள்ளி, 20 வெண்கலம் உள்ளிட்ட 75 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 76 தங்கம் உள்ளிட்ட 200 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், 48 தங்கம் உள்ளிட்ட 147 பதக்கங்களுடன் ஹரியானா 2வது இடத்திலும், 47 தங்கம் உள்ளிட்ட 127 பதக்கங்களுடன் தில்லி 3வது இடத்திலும் உள்ளன. நேற்று நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டிகளில் ஹரியானா, மகாராஷ்டிரா அணிகள் ஆதிக்கம் செலுத்தின. 21 வயதுக்குட்பட்ட மகளிர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு, கேரளா அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. டென்னிஸ் போட்டியில் நேற்று தமிழ்நாடு ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் இன்று பஞ்சாப், தமிழ்நாடு அணிகள் மோத உள்ளன. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் ஸ்பெயின் நாட்டு வீராங்கனை கரோலினா மரினிடம் 16-21, 13-21 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியை தழுவினார். 40 நிமிடம் நடைபெற்ற இப்போட்டியில் 3 முறை உலக சாம்பியனான கரோலினா மரின் கை ஓங்கியிருந்தது.
இதனையடுத்து அவர் இறுதிப் போட்டியில் தாய்லாந்து வீராங்கனை ராச்சானோக் இன்தானோன் அல்லது மலேசியாவின் கோஜின் வெயுடன் மோதுவார். சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டியில் செர்ஜியாவின் கிராண்ட் மாஸ்டர் பன்சுலையா லீவன் இந்தியாவின் சரண்யாவை தோற்கடித்தார். 5 மணி நேரம் நடந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ராஜரிஷி கார்த்தி ரஷ்யாவின் கிராண்ட் மாஸ்டர் ரோஷன் இவானிடம் தோல்வியடைந்தார். இனி வருவது வானிலை. நாடு முழுவதும் நேற்றும் கடும் குளிர் நிலவியது. வட மாநிலங்களில் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை நேரங்களில் பனி அதிகமாக இருப்பதால் முக்கிய நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டும் 450 விமான சேவை பாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காலை 5 மணி முதல் நண்பகல் வரை பனிமூட்டம் இருந்ததால் குறிப்பிட்ட நேரத்திற்கு விமானங்கள் வர முடியாமலும் புறப்பட முடியாமலும் பிரச்சனை ஏற்பட்டது. தில்லிக்கு வந்த சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனிடையே கடும் பனிமூட்டம் காரணமாக தில்லியில் 28 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. 36 ரயில்களின் வருகை புறப்பாடு தாமதமானது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை மலை பிரதேசங்களில் தொடர்ந்து பனிமூட்டம் காணப்படுகிறது. உதகையில் உறை பனி தீவிரமடைந்துள்ளது. நகர பகுதிகளில் -3 டிகிரி செல்சியஸும் புறநகர் பகுதிகளில் -5 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இந்த உறை பனியால் உதகையை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் தேயிலை செடிகள் கருகிய நிலையில் காணப்படுகின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. சீனாவின் ஷான்ஜி மாகாணத்தில் சீன விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட மெய்யிங் என்ற சூரிய சக்தி ஆளில்லா விமானம் தனது ஓராண்டு கால பரிசோதனையை முடித்துள்ளது. வடமேற்கு பாலிடெக்னிக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கிய இந்த ஆளில்லா விமானம் 4 பருவங்களில் சோதனையை நிறைவு பெற்றுள்ளது. ஷான்ஜி பகுதியில் ஜிங்டியான் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட குளிர்கால பரிசோதனையில் வெயில் கால சூரிய ஒளியை விட 8 மடங்கு குறைவான சூரிய ஒளியிலும் இந்த விமானம் 10 மணி நேரம் செயல்பட்டது. வனவிலங்கு ஆய்வுக்கென இந்த விமானம் 4600 மீட்டர் உயரத்தில் பறந்ததாக இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஜவ் தெரிவித்துள்ளார். உலகின் மிக தனிமையான ரோமியோ தவளை பொலியாவில் தனது ஜூலியட்டை கண்டுபிடித்துள்ளது. தற்போது வரை 10 ஆண்டுகளுக்கும் கூடுதலாக அழிந்துவிடும் அபாயத்தில் உள்ள சிகுவன்காஸ் வகையை சேர்ந்த ஆண் தண்ணீர் தவளை தனியாகவே இருந்து வந்தது. இந்த தவளைக்கு ஜோடியை தேடும் ஆன்லைன் இயக்கத்தின் காரணமாக போதுமான பணம் திரட்டப்பட்டு தேடுவதற்கான களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பயனாக இந்த மாத தொடக்கத்தில் 2 பெண் தவளைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ரோமியோவை சந்திப்பதற்கென கொச்சோபம்பா என்ற இடத்தில் உள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இந்த 2 பெண் தவளைகளில் ஒன்று மிகவும் இளம் வயதுடையதாக காணப்பட்டது. மற்றொன்று இனப்பெருக்கம் செய்யும் வயதுடையதாக இருப்பதைக் கண்டு ஜூலியட் என்று பெயரிட்டு ரோமியோவுடன் இணைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருட்டு வீடியோ பிரச்சினைக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படும். மும்பையில் தேசிய திரைப்பட அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பிரதமர் உரை. காவல்துறையினருக்கு ஏற்படும் மன அழுத்தங்களை போக்க தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் துறை உதவ வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ காவல்துறையில் பெண்களுக்கு 20% இடம் ஒதுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். JEE எனப்படும் கூட்டு நுழைவுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்.
2020ஆம் ஆண்டிற்குள் முதற்கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க வழித்தடத்தை முடிக்க திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.